கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட நாம் பாதிக்கப்பட்ட தாய்லாந்து, மியான்மர் பகுதிகளுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். கடந்த நாட்களில் எத்தனையோ உயிரிழப்புகளை சந்தித்த அந்த பகுதி, அந்த தேசத்திற்காக நாம் ஜெபிப்பது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் காலங்கள் கடைசியாகும் பொழுது இதே போல் கொந்தளிக்கும் கடல்கள், பூமி அதிர்ச்சிகள், இதே போன்ற சம்பவங்களை நாம் இனி வருகின்ற நாட்களில் கேள்விப்படுவோம். ஆனால் தேவனுடைய இரக்கம் ஒவ்வொரு அப்பாவி ஜனங்களின் மீது இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகின்றோம். எத்தனையோ ஜனங்கள் தங்கள் உயிர்களை இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தங்கள் பெற்றோர்கள் இழந்திருக்கிறார்கள். உடைமைகள் எல்லாவற்றையும் இழந்து தவித்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆறுதல் படுத்தி திடப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எஸ்அப்பா, ஆண்டவரே, இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிலநடுக்கங்களில் எத்தனையோ உயிரிழப்பு ஆண்டவரே, பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே மரணத்தை சந்தித்து விட்டேன்ப்பா. ஆண்டவரே, சடிதியாக ஏற்பட்டு இருக்கிற இந்த காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உயிரிழந்த ஒவ்வொருவர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களை பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, பாதிக்கப்பட்டு தங்கள் ஜீவன் பறிபோய் விட்டு ஆண்டவரே தவித்து போய் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெருக்களில் நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, முகாம்களில் இருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே, தங்கள் பெற்றோர்களை இழந்து விட்டோம் என்று தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் ஆறுதலாய் இருப்பீராக ஆண்டவரே. ஆறுதலின் தேவன் நீங்க ஆறுதலாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாருப்பா ஆறுதலாய் இருக்க முடியும்? நீரே தாயும் தகப்பனுமாய் இருந்து ஆண்டவரே, யார் கை விட்டு போனாலும் சரி ஆண்டவரே, ஆண்டவரே பெற்றோர்கள் மரணத்தை சந்தித்து விட்டாலும் சரி ஆண்டவரே, ஆண்டவரே தெருக்களில் இருக்கிற முகாமில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீரே தாயும் தகப்பனுமாய் இருந்து அந்த குழந்தைகளுக்கு ஆறுதலாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆறுதல் படுத்துங்க. ஒரு தாய் கொடுக்க முடியாத ஆறுதலே, ஒரு தகப்பன் கொடுக்க முடியாத ஆறுதலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்க கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆறுதலின் தெய்வம் ஆறுதலாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அதே போல உணவில்லாமல், உடை இல்லாமல், இருப்பிடம் இல்லாமல் தெருவில் நிற்கிற சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெரியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். வயதானவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு வேளை உணவுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடை இல்லாமல் கவிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்க இடமில்லாமல் தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு சமயத்திற்கேற்ற நன்மை ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு கடந்து போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு சமயத்திற்கேற்ற நன்மை அந்த ஜனங்களுக்கு கடந்து போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உணவில்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உணவு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த அரசாங்கத்தின் கண்களிலே ஒரு தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அங்கே உள்ள சுற்றியுள்ள மக்களின் கண்களில் ஒரு தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. தயவு கிடைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தாய்லாந்து பகுதிகள், மியான்மர் பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மிஷனரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. உயிர் சேதமோ பொருள் சேதமோ எந்த ஒரு சேதமும் இல்லாதபடி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாக இனி இதே போல சம்பவங்கள் அந்த பகுதிகளில் நடக்காதபடி தாய்லாந்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மியான்மர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு பகுதிகளிலும் பூசப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இனி நிலநடுக்கம் வரக்கூடாது. இயற்கை சூழ்நிலை நிமித்தம் எந்த ஒரு பாதிப்பையும் அந்த தேசம் சந்திக்கப்படாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆண்டவர் தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு உமது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்கள் மீது நீங்க பாதுகாப்பு உண்டாவதற்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, எந்த ஒரு பாவத்தின் நிமித்தமோ தாய்லாந்து பகுதிகளில், மியான்மர் பகுதிகளில் பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய கோபம் திரும்பாதபடி இந்த ஒரு விசையாக மனமிறங்குவீராக. ஒரு விசையாக நீங்க மனமிறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க மனமிறங்கி ஆண்டவரே அந்த தாய்லாந்து பகுதி மீது மனமிறங்குங்க. மியான்மர் பகுதியில் மீது மனமிறங்குங்க. அங்க உள்ள பாவங்கள் எல்லாவற்றையும் வேறெடுத்து போடுவதற்காக நன்றி ஆண்டவர். இனி இதே போன்ற இயற்கை சூழ்நிலை நிமித்தம் யாருடைய உயிர்களும் வீணாக பறிபோகாதபடி கர்த்தருடைய பாதுகாப்பு தங்கி இருப்பதற்காக நன்றி.
மனதார ஆசீர்வதிக்கிறோம். அந்த பகுதிகள் எல்லாவற்றையும் உமது இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்துக்கொள்ளும். எல்லாருடைய பாவத்தை மன்னித்ததற்காக நன்றி. எல்லாரையும் மீட்டெடுத்ததற்காக நன்றி. உங்க இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்ததற்காக நன்றி. உணவு, உடை, இருப்பிடம் இல்லாமல் தவிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக நான் நன்றி செலுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென்.